ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இப்படிப்பட்ட மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி லார்ஸ் பீட்டர் லார்சன். இவர் பிறந்தது 8/11/1862, மறைந்தது 23/6/1940. ஊர் பார்ஸ், நாடு டென்மார்க், தரிசன பூமி இந்தியா. கிபி 300ஆம் ஆண்டில் டயோக்ளிஷியன் என்ற ரோம பேரரசன் பரிசுத்த வேதாகமங்கள் எல்லாம் எரிக்கப்பட வேண்டும் என்று கடுமையான சட்டம் ஒன்றை இயற்றினான். வேதாகமம் வைத்திருப்பவர்களின் சலுகைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்தனர். எவ்வாறாயினும் இந்த சட்டத்தால் வேதாகமத்தை அழிக்கவோ அல்லது வேதாகமத்தின் மேலிருந்த மக்களின் வாஞ்சையை குறைக்கவோ முடியவில்லை. இருப்பினும் கிட்டத்தட்ட 2 சகாப்தங்களுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் I என்ற அரசன் பரிசுத்த வேதாகமத்தை மீண்டும் தோல் சுருள்களில் எழுத ஏற்பாடு செய்தார். இப்பொழுது நம்மிடம் பரிசுத்த வேதாகமம் இருப்பதற்கு அவரின் பெரும் முயற்சியே காரணம். மேலும் நம் கைகளில் நம்முடைய சொந்த மொழிகளில் வேதாகமத்தை வைத்திருப்பது பல தேவ மனிதர்களின் தியாகமான முயற்சிகளுடைய விளைவாக இருக்கிறது. அத்தகையவர்களில் லார்ஸ் பீட்டர் லார்சன் அவர்களும் ஒருவர். டென்மார்க்கில் பிறந்த லார்சன் ஐயர் 1889ஆம் ஆண்டில் டேனிஷ் மிஷன் சொசைட்டி மூலம் இந்தியா வந்து அங்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினார். சிறந்த அறிவார்ந்த மனிதரான அவர் லுத்தரன் சபையை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அந்த சபையில் பையடிசம் என்ற சீர்திருத்தத்தையும் சுவிசேஷத்தை சுயாதீனமாக பிரசங்கித்த ஒரு பிரிவினையும் பின்பற்றியவர். அவர் தமிழில் அறிஞர் பட்டம் பெற்றவர் மட்டுமல்ல, பல மொழிகளை கற்றவர். பெங்களூரில் உள்ள யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜில் முதல்வராக பணியாற்றினார். அங்கு பழைய ஏற்பாடு மற்றும் மத ஒப்பிடுதலை கற்பித்தார். தனது மாணவர்கள் அதிகமாக இறையியலை இயந்திரத்தனமாக கற்காமல் அதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ் வேதாகமத்துடைய ஐக்கிய திருத்துதலில் இருந்த குறைகளை சரி செய்வதற்கும் தமிழ் மொழிபெயர்ப்பை மிகவும் தெளிவாக மற்றும் எளிமையாக மாற்றுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு குழுவை அவர் தலைமை தாங்கினார். 1928ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட தமிழ் வேதாகமத்தின் இந்த திருத்துதலானது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனினும் வேதாகமத்தின் ரகசியங்களை தெளிவாக கொண்டு வருவதில் அவரின் பங்கு மற்றும் அவருடைய முயற்சிகள் ஏராளம். பின்னர் பவர் திருத்துதலை அடிப்படையாக கொண்டு அதே நேரத்தில் லார்சன் திருத்துதலை கொண்ட சிறப்பு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு புதிய மொழிபெயர்ப்பை உருவாக்க வேதாகம சங்கம் முடிவு செய்தது. லார்சனும் அந்த மொழிபெயர்ப்பு குழுவில் உறுப்பினராக இருந்தார். இந்த மொழிபெயர்ப்பு 1949ஆம் ஆண்டில் நிறைவடைந்தது. அவர் பல திறன்களை கொண்ட மனிதராக இருந்த போதிலும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக தாழ்மையுடன் நடந்து கொண்டார். அன்பரே, வேதாகமத்தை தெளிவுடன் மக்களுக்கு வழங்குவதில் உங்களின் பங்களிப்பு என்ன? கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.